வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம பேசுற வார்த்தைகளை விட நாம காக்குற மௌனத்துக்கு அதிக பவர் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது யாராவது உங்கள நோக்கி கத்தும்போது, நீங்க பதறாம, எதிர்த்து பேசாம, அமைதியா அவங்க கண்ண பாத்தீங்கன்னா, அவங்க மண்டைக்குள்ள ஒரு பயங்கரமான உண்ம ஓடும். இவன நம்மால எட்ட முடியாது அப்படின்னு. ஏன்னா, எதிர்வினை ஆற்றாத ஒரு மனுஷன பாக்குறது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பயம். அந்த இடத்துல நீங்க தான் பாஸ். உங்கள தூண்ட நினைக்கிறவங்க யாரும் பலசாலிகள் கிடையாது. அவங்க உங்கள விட ரொம்ப பலவீனமானவங்க. அவங்க தங்கள கெத்தா காட்டிக்கிறதுக்கு உங்களோட கோபம் அவங்களுக்கு ஒரு தீனியா தேவைப்படுது. உங்களோட எரிச்சல் தான் அவங்களோட அங்கீகாரம். ஈகோங்கிறது ஒரு விசித்திரமான விலங்கு. அதுக்கு சாப்பாடு நீங்க குடுக்கிற கவனம்தான். நீங்க அமைதியான ஒரு விலகலை, காம் டிட்டாச்மெண்ட் கடைபிடிக்கும்போது அந்த ஈகோவை நீங்க பட்டினி போடுறீங்க. பட்டினி கிடக்கிற ஈகோ பதற்றமடையும். அந்த பதற்றம் உங்கள சீண்டியவனையே தின்னத் தொடங்கும். ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க கேக்குறது என் காதுல விழுது. யோ, பாசிட்டிவ் டாக்ஸ். நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தா இந்த உலகம் என்னைய ஒரு டம்மி பீஸ்னு நினைச்சு என் தலையில ஏறி மிளக அரைக்காதா? எல்லாரும் எப்ப நேரம் பார்த்தாலும் என்னைய கலாச்சிட்டு போவாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மைதான். சில பேரு நீங்க அமைதியா இருந்தா உங்கள ஒரு பஞ்ச் பேக் அப்படின்னு நினைச்சு அடிக்க வருவாங்க. ஆனா அமைதிங்கிறது பயம் கிடையாது நண்பா. அது ஒரு டிசிப்ளின். அதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு இப்ப பாப்போம். அமைதிங்கிறது வெறும் மௌனம் கிடையாது. அது ஒரு துல்லியம், ப்ரிசைஸ் பவர். ஒருத்தவங்கள ரொம்ப கலாய்க்கிறான்னு வைங்க. நீங்க அவங்க கூட சேர்ந்து கத்த வேண்டாம். ஆனா அவங்க கண்ண நேருக்கு நேரா பார்த்து, இப்ப நீ சொன்னது எனக்கு பிடிக்கல, இதோட நிறுத்திக்கோன்னு ரொம்ப நிதானமா அழுத்தமா ஒரே ஒரு வாக்கியம் சொன்னீங்கன்னா அந்த இடமே அப்படியே சைலண்ட் ஆகிடும். உங்கள ஒருத்தன் கலாய்க்கும்போது நீங்க டென்ஷன் ஆகி டேய் நிறுத்துங்கடான்னு கத்துனா இன்னும் அதிகமா சிரிப்பாங்க. ஏன்னா நீங்க ரியாக்ட் பண்றீங்க. ஆனா நீங்க அவங்களே ஒரு நக்கலான லுக் விட்டுட்டு உன் காமெடி சென்ஸ் இவ்வளவுதானா, சரி இன்னும் நல்லா யோசிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கலாய்ச்சவன் தான் அசிங்கப்படுவான். அவன்தான் கோமாளி, நீங்க இல்ல. நினைவில் வைங்க, உங்கள ஒருத்தன் நினைச்ச நேரத்துல கோபப்படுத்த முடியும்னா நீங்க அவனோட அடிமை. உங்கள யாராலும் அசைக்க முடியாதுன்னா நீங்க தான் இந்த உலகத்தோட ராஜா. உங்க உணர்ச்சிகளோட ரிமோட் கண்ட்ரோல மத்தவன் கையில குடுக்காதீங்க. அடுத்த முறை எவனாவது வம்புக்கு வந்தா பதறாதீங்க. அமைதியா அவங்கள ரிவீல் பண்ண விடுங்க. உங்க அமைதி அவங்கள நிலைகுலைய வைக்கட்டும். நீங்க உங்க நிம்மதிய காப்பாத்திக்கோங்க. தொடர்ந்து பாசிட்டிவா சிந்திப்போம். இது பாசிட்டிவ் டாக்ஸ் தமிழ். கடைசியா ஒரு விஷயம் நண்பா. அமைதியா இருக்கிறதுங்கிறது வெறும் சத்தம் போடாம இருக்கிறது இல்ல. அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய வலிமை. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள காயப்படுத்த நினைக்கலாம், கலாய்க்க நினைக்கலாம். ஆனா உங்க அனுமதி இல்லாம யாராலையும் உங்கள வருத்தப்பட வைக்க முடியாதுங்கிற உண்மைய எப்பவும் மறக்காதீங்க. உங்க உணர்ச்சிகளோட சாவி உங்ககிட்டயே இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட அமைதி எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. இதே மாதிரி இன்னும் பல ஆழமான பாசிட்டிவ் கருத்துகளுக்கு நம்ம பாசிட்டிவ் டாக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்போதும் பாசிட்டிவா சிந்திப்போம், கெத்தா வாழ்வோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.